இன்றைய தினம் இவரகமடை நடைபெறக்கூடிய இந்த வள்ளி திருமணம் என் நாடகத்திலே பங்கு பெற வருகை தந்திருக்கும் நடிகர்கள் பக்கமேலக்காரர்கள் சென்றவிடமெல்லாம் தனக்கு நிகழ்த்தானே என்று வெற்றி பரிசு கொட்டி வந்து கொண்டிருப்படியான முத்தமிழ்கான இசைவேந்தன் அன்பிற்கும் பார்த்து முடித்தான அன்பு உடன்பிறவா சகோதர திருமாளர் V.S. செந்தாமரை கண்ணன் அவர்கள் இன்றைய தினம் இவரகமடையிலே வடிவேலன் வனவேடன் வயோதிகராக வேடம் தாங்கி நடிப்பார்கள். கோயிலிசைகான கோகிலவாணி தனது இனிய கானத்தினால் மக்களின் மனதிலே மாறவ இடம்பெற்று வரும் அருமை தோழியர் புதுகை ஏ அனிதா அவர்கள் இன்றைய தினம் இவருக்கும் இடையிலே வள்ளி நாயகியாக வேடம் தாங்கி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அடுக்குச்சொல் வசனம் பேசும் நடிப்பு கலையரசு தேவகான இசையரசு நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று நாமெல்லாம் வியக்கும் வண்ணம் தன்னுடைய எடுப்பான தோற்றத்தாலும் இன்பமான கானத்தாலும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு செல்லக்கூடிய மதுரை மாநகர் தந்த கவிக்கோ திருமாளர் ஆவியூரை சார்ந்த கார்த்திகேயன் அவர்கள் இன்று தினம் இவ்வரும் இடையிலே கலகப்பெரியர் நாரத மகாமுனிவராக தாங்கெடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னிசை திலகங்களாக அமர்ந்திருந்து நாங்கள் அவ்வப்போது செய்யக்கூடிய சில இசைப்பிழகளை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடக ஆசிரியர் பெருந்தகை சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக விளங்கி, அதுவும் செயற்குழுன்னு எப்படி சொல்றதுன்னா, சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கம் உங்களுக்கு தெரியும், தலைவராக திருவாளர் நாசர் அவர்கள் இருக்காரு, செயலாளராக விஷால் அவர்கள் இருக்காரு, பொருளாளராக திருவாளர் சிவகுமார் அவருடைய பையன் கார்த்திக் இருக்காரு. அதுல அவங்க கூடவே நின்று போட்டி போட்டு நாடக கலைஞர்கள் நாடக உலகத்திற்கே பெருமை சேர்க்கின்ற வகையிலே, நாடக கலைஞர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே அவர்களோடு போட்டி போட்டு ஜெயிச்சவர் அவர் தான். இப்போ என்னையும் போட்டிருக்காங்க, என்னை நியமனமாக போட்டிருக்காங்க, அது வேற, நியமனமாக அவங்களா போடுறது. ஆனால் இவர் அவங்களோட போட்டி போட்டு ஜெயித்தவர். இன்றைய தினம் இவ்வரங்கமடையிலே ஹார்மோனியம் வாசிப்பதற்காக வருகை வந்திருக்கிறார் திருவாளர் மாவடிக்கோட்டையை சார்ந்த M.K. ரத்னப்பா அவர்கள். இன்றைய தினம் ஹார்மோனியம் பின்பாட்டு வாத்தியத்தை இசைப்பார்கள். அருமையா வாச்சிருக்காரு, கைதட்டாட்டா என்ன, என்னமோ நாடகம் பார்க்க வந்த ஆளுங்க மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறீங்களா, என்ன கருத்துன்னு நாடகம் பார்க்க வந்தா அப்படியா உட்கார்ந்து இருக்கிறது? நாடகம் பார்க்க வந்தா நல்லா கைதட்டணும், ஒரே ஆரவாரம் பண்ணணும், விசில் அடிக்கணும், அப்பதானே நல்லா இருக்கும். அதானே, அது வேற ஊரு, எங்க பாலப்பட்டியில அதெல்லாம் நடக்காது, நொக்க கழட்டி விடுவாங்க இங்க. மற்ற ஊர் சத்தியமா உண்மையை சொல்லணும்னா எந்த ஊர்லேயும் போய் நாங்கள் நாடகம் நடத்துகிறதே கிடையாது. இப்போ பங்காளிகளுக்கு தான் சொல்கிறேன், 12 மணி வரையும் ஊரில் தான் நாடகம் நடத்துவாங்க. தண்ணியை போட்டுவிட்டு அவன் படுத்துகிற பாடு, அதுக்கு தான் நாடகம் நடத்துவாங்க. 12 மணி வரையும் நாங்கள் என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருப்போம். 12 மணிக்கு மேலே தான் எங்கள் மூடுக்கு நாங்கள் நாடகம் நடத்த ஆரம்பிக்க முடியும். 12 மணி வரையும் நீங்கள் நடத்துகிற நாடகத்தை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் பாலப்பட்டினுடைய கண்ணியத்தையும் கட்டுப்பாடையும் மதிக்கின்ற வகையில் எவ்வளவு அருமையாக உட்காந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. கைதட்டுங்கன்னு எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா? காலையில் மார்க்கண்டேயன் எவ்வளவு சம்பளம் கொடுப்பான்னு எனக்கு தெரியும், மார்க்கண்டேயனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே நீங்கள் கொடுக்குற கைதட்டு தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சன்மானம். எது அது சரி, அவனை நம்ம கவனிச்சுக்கோ மங்கள், நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? இல்லை, இப்போதான் லேச ஆரம்பிச்சிருக்கு. அது சரி மாப்பிள்ள, அதை தான் இப்போத்தான் சொன்னேன்.
அது இப்பதான் ஆரம்பிக்குது, என்னன்னு தெரியல. அது என்ன சரக்குன்னு தெரியல. டேய், அதை அட்ரஸ் வாங்கி வை, அது என்ன சரக்குன்னு எழுதி வாங்கி. இப்படி வேலை செய்யுது எப்படின்னே தெரியல நமக்கு. ஏன்னா அந்த கைதட்டு எதுக்காக சொல்றோம்னா, அந்த கைதட்டு சத்தம் கேட்டு கொள்ள காலம் ஆச்சு. நாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் அந்த கொரோனா காலத்தில் நாங்கள் நாடகமே நடத்த முடியலை. நாடகம் நடத்த முடியாமல் இருந்து அதுக்கப்புறம் நாடகம் 1 வருஷம் நல்லா நடத்தணும். இந்த வருஷம் நாடகம் ஆரம்பித்தோம்னா மாசி சிவராத்திரிலேருந்து எங்களுக்கு நாடகம் ஆரம்பிக்கும். சிவராத்திரியில் ஆரம்பித்து பங்குனியில் நல்ல கலகலன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சித்திரை மாதம் வந்துச்சு, வருஷ பரப்பு வந்ததோடு நிறுத்திட்டாங்க. கேட்டோம்னா தேர்தல் திருவிழா நடக்குதுன்ட்டாங்க. தேர்தல் வந்து திருவிழா ஆயிடுச்சுடா. இப்போ நாங்கள்லாம் என்னையா நடிக்கிறோம், நாங்கள்லாம் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. எப்படி இந்த தேர்தல் திருவிழா நடிச்சாங்க பத்தியல்ல? எப்படி தோசை போடுறது என்ன, புரோட்டா போடுறது என்ன, டீ ஆட்டுறது என்ன, என்னென்ன கர்மாந்திரம் எல்லாம் பண்ணினாங்க. இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம காசை கொள்ளையடிக்க எப்படி எப்படியெல்லாம் நடிச்சாங்க. அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் நடிக்க தெரியாது. என்ன பத்தா ஏக்கலாம். அதையும் தாண்டி இப்போத்தான் ஏதோ நாடகம் இருக்கு. ஏன்னா அந்த கைதட்டி எதுக்கு கேட்குறோம்னா, அந்த கொரோனா நேரத்தில் நாங்கள் பட்ட அவஸ்தையெல்லாம் எல்லா தொழிலும் நடந்துச்சு. கொரோனா நேரத்தில் எங்கள் நாடக தொழில் மட்டும்தான் நடக்கலை. நாடகக்காரங்க ஒவ்வொருத்தனும் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கான் தெரியுமா? இங்கே சொல்லுவாங்க, நான் பெரிய ராஜபாட், நான் பெரிய பெட்டி, நான் பெரிய பப்பன், நான் பெரிய நாரதர் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தன் மீன் விற்றான், ஒருத்தன் கருவாடு விற்றான், பழைய ஒருத்தன் கொத்தனார் வேலை, ஒரு சித்தாள் வேலை, என்னென்ன கொடுமையெல்லாம் நாங்கள் இந்த 2 வருஷம் அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா? அதனாலதான் உங்கள்கிட்ட இந்த கைதட்டி சத்தம் கேட்கறதே என்ன பெத்தா ஐயாக்கலாம். அதனால நல்லா பாடுறாங்களா, நல்லா நடிக்கிறாங்களா, அதுக்கு கைதட்டுங்க, கைதட்டி உற்சாகப்படுத்துங்க, அதுதான் வேணும். அடுத்தபடியாக கோடையடி குமரல் மிருதங்க வித்வான் அன்பு உடன்பிறவா சகோதரர் திருமாளர் ஒருத்தநாளை சார்ந்த ஏ விநாயகமூர்த்தி அவர்கள் இன்றைய தினம் மிருதங்கம் டோலக்கம் தபாலாவை இசைக்க காத்திருக்கிறார்கள். சொல்றா அது சொல்றா கர்நாடியா போயாரு
Thank you.